எம்ஜிஆர் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டார், உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, உன்னால எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ, குத்து விட முடியுமோ நீ அடி, அப்பதான் காட்சி தத்ரூபமா இருக்கும். அவன் திகைச்சு போயிட்டான். சீர் கரெக்டா இருக்கணும்ல, தத்ரூபமா இருக்கணும்ல, அதனால நீ அடிக்கிற மட்டும் அடி. அவன் 4-5 குத்து விட்டான். அதுக்கு பிறகு அவனை துவைச்சு எடுத்துட்டார் எம்ஜிஆர். துவைச்சு எடுத்து அதோடு விடல, ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி மேற்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினார். இது அன்பேவா படத்தில் வந்த காட்சி. அந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தான். அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாகவும் தந்தைக்கு பெயர் சொல்லுகிறவர்களாகவும் இருந்தவர்கள் ஏவிஎம் பிரதர்ஸ். அதில் நான் சரவணன் அவரிடம் மட்டும்தான் நெருங்கி பழக முடிந்தது. என் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைக்கப் போன போது, அவர் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்ற போது, அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், இப்பெல்லாம் தலைப்புலி தானு மாதிரி ஆள் தான் தாக்கு பிடிச்சு தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க, நாங்க இப்ப அதிகமா படம் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னார். ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் போது தகப்பனார் மெய்யப்பன் செட்டியார் முன்னால கைய விரிச்சு நிக்க கூடாது, மரியாதை இல்லைன்னு கைய இப்படி கட்டிக்கிட்டே நின்னார் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி. அதுவே பழக்கமாயிடுச்சு. எந்த படத்திலையும் பாருங்க, எந்த புகைப்படத்திலையும் பாருங்க, சரவணன் 2 கையும் கட்டிக்கிட்டு தான் இருப்பார். அது அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை. பார்க்க வருகிற நண்பர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார், கலைஞர்களிடமும் அதே மரியாதை காட்டினார். பண்புள்ளம் கொண்டவர், மனிதாபிமானம் நிறைந்தவர், நட்பை நேசத்தை பெரிதும் போற்றுகிறவர். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவரை மரணம் என்கின்ற பொல்லாத கழுகு கொத்திக் கொண்டு போய்விட்டது. ஏவிஎம் புகழ் கலையுலகம் இருக்கிற வரையிலே நிலைத்திருக்கும். அந்த சகோதரர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும். ஏவிஎம் சரவணன் என்ற பெயரும் தமிழ் திரையுலகில் கலைஞர்களுக்கு மத்தியிலும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் என்றைக்கும் நிலைத்திருக்கும். சரவணன் புகழ் நிலைத்து இருக்கட்டும் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, அந்த குடும்பத்து சகோதரிகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.